புரட்சி தலைவியின் நிழலாய் நின்றாய், பொற்கால ஆட்சி தரவே மீண்டும் வந்தாய். முப்பதாண்டு காலம் நிழலாயிருந்தாய், முயற்சி வேதனைகள் கடந்து வென்று நீ வந்தாய். 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லுக்கடைமேடு பகுதியில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையாக இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கழக வேட்பாளர் திரு சுரேஷ் அவர்களுடன் அவர்களுக்காக வாக்கு சேகரிப்பதற்காக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லுக்கடைமேடு பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவாக தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார். தொடர்பான காட்சிகளைத்தான் நேரலையாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லுக்கடைமேடு பகுதியில் இந்த தொகுதிக்கு கூட 8 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீ படித்த பிள்ளை தானே, நீனே பாரு. 8 வாக்குறுதி எடப்பாடி தொகுதிக்குன்னு கொடுத்துருந்தாங்க, வாக்குறுதின்னு கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்று கூட செய்யலை. அதனால் திரும்ப திரும்ப அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை மாற்றணும். அப்போ தான் மக்களுக்கும் நல்லது. இப்போ அதிமுகன்னு இருந்ததில் என்ன ஆச்சு? நான் பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டு போகிறேன். இந்த ஊருக்காரங்க, இந்த தொகுதிக்காரங்க கொஞ்சம் கூட நன்றி இல்லை, விசுவாசம் இல்லை. அவங்க மாதிரி ஆள் மக்களுக்கு என்ன பயன்? மக்களை எப்படி நினைப்பாங்க? பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா கூட நான் அதை கடைசி வரைக்கும் நினைக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்கள திரும்ப நம்ம பதவியில் உட்கார வைக்கிறது நம்ம செய்கிற பெரிய தவறாயிடும். அதனால நீங்கள் மனசில் உங்களுக்கே கேட்டு நல்லபடியாக சரி சரி. 30 ஆண்டு காலம் நிழலாயிருந்தாய், முயற்சி எடுத்து கழகத்தை வளர்த்தாய். சோதனைகள் யாவும் சுக்கு நூறாக, வேதனைகள் கடந்து வென்று நீ வந்தாய். சின்னம்மா, எங்கள் சின்னம்மா, தமிழகத்தின் தர்மமே எங்கள் சின்னம்மா. அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்து இப்படி வந்திருக்கேன். எல்லாம் சரி பண்ணி புரட்சி தலைவியின் நிழலாய் நின்றாய், பொற்கால ஆட்சி தரவே மீண்டும் வந்தாய். செழிப்பாடு நம்ம கச்சாது நம்மளது வெற்றி. தென்னந்தோப்பு சின்னம் இப்ப தப்பான ஆளு கையில. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு போகணும். சரி, நான் அங்கிருந்து ஓடியாந்துங்க. அம்மாவை நினைச்சு இந்த தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்கு போடும். சந்தோஷம் கவலைப்படாது. சந்தோஷம்.
ரொம்ப நன்றி. ரொம்ப அழகு, நல்லது, சந்தோஷம். உங்களை பார்த்துட்டு நம்ம ஒடியாந்தமா இழந்து எடுத்துக்கிச்சு. ஆமாங்க, நம்மளுதான் சின்ன வயசுல இருந்து பிரசன்ட் வகைகள் இருந்து அம்மாட்டி வகைகள் இதான் நம்மளுது. அது மாறாது. வெற்றி உங்களுக்கு தான். கவலைப்படாதீங்க. நிழலாயிருந்தாய் முயற்சி எடுத்து கழகத்தை வளர்த்தாய். சரி 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 சரி. என்ன இப்ப உள்ள பிரச்சனை எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுது. ஆமா, அதனால வந்து தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு சின்னம் பாக்குறீங்க.